ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சம்திங் அபவுட் 1%ன்ற ட்ராமாவோட 5th பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே புதுசாக ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவ யாருன்னா ஹீரோயினியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். வீட்டுக்குள்ளே வந்ததுமே என்னத்தையும் தேடுறா. என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்குறா. அதுக்கு அவள் இல்லை, உன்னோட அம்மா தான் நீ ஏதாவது பாய் ஃப்ரெண்டோட லிவிங்கில் இது இருக்கியான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறா. ஒரு நாள் தான் பேசினா இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறா. என்னடி அப்போ உண்மையாகவே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்குறா. அப்படியும் சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் நடுவில் என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறா. ஆனால் அவள் ஃப்ரெண்டு விடுற மாதிரியே தெரியல. மொத்த டேட்டிங் ஸ்டோரியுமே கேட்டுட்டு இதை விட உனக்கு நல்ல லைஃப் கிடைக்காது, ஆளை அப்படியே மடக்கி போட்டுடுடி சரியா அப்படின்னு சொல்கிறா. அடுத்து ஹீரோயினி டேட் போகிறதா இருக்கும். ஸ்கூலுக்கு போய் கிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் குழந்தைங்களோட விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோவை பார்க்கவே கிளம்புறான். ஆல்ரெடி வேறு லேட் ஆனதுனால வந்திருக்கிறதும் புது இடம், எங்கே போகிறது எங்கே வரணும்னு தெரியல. ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ ரொம்ப கோவத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ரொம்ப பிஸியான ஆளுன்றனால. ஸோ அவனுக்கு டைமிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவன் வேலையெல்லாம் விட்டுட்டு ஹீரோயினிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினி தேடிட்டே இருக்கிறத பார்த்ததும் ஹீரோவே அவன் பின்னாடி நின்று ஹே மூஞ்சி முன்னாடி நின்னாலும் தேடிட்டே தான் இருப்ப போலையே அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் ஹீரோயினி திரும்பி பார்க்குறா. ஓ நீங்கள் அங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே கை காட்டுறா. இருங்க வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. சிரிக்காத இந்த பக்கமாக வான்னு சொல்கிறான். இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து ஆர்ட் கேலரிக்குள்ளே தான் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினி மூஞ்சை மறைச்சு வரா. ஹீரோ இதை பார்க்குறான். ஏன் மூஞ்சை மறைச்சிட்டு வர, மீடியாலாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறான். யாரு கண்டா, சிசிடிவிலாம் இருக்கும்ல, அப்புறம் உங்கள் பக்கத்தில் வரதே டேஞ்சர் தான், நான் இப்படியே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இவ சொன்னதுனாலே என்னமோ ஹீரோ வேணும்னே ஷோல்டர் மேலே கையை போட்டு வா நம்ம தான் டேட் பண்ணுறோம்ல அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இருக்கிற பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினி பார்த்துட்டு ஒருத்தன் டடான்னு கூப்பிடுறான். எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆகி இவன் யாருன்னு பார்த்துட்ருக்கான். இவன் என் ஃப்ரெண்டு ஜின்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. என்ன டடா ரொம்ப டிஸ்டன்ஸான ஆள் மாதிரி இன்ட்ரோ கொடுக்குற, நம்ம எவ்வளோ க்ளோஸ்ன்னு மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளை டடான்னு சொல்லி கூப்பிட்டதுமே ஹீரோவை பதறி போயிட்டான். அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஹீரோ தான் பதில் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக இருக்கிற வாய்ப்பே இல்லை, அவ்வளோ க்ளோஸாக இருந்திருந்தா டடா என்கிட்ட சொல்லியிருப்பாளே அப்படின்னு சொல்லி அவன் மேலே கையை போட்டுக்கிறான். மேபி நீங்கள் இப்போ தான் டேட் பண்ணுறீங்க போல், ஆனால் டடா அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் விழமாட்டாளே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஹீரோ அது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், அதோட நாங்கள் எவ்வளோ மீட் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ லவ் பண்ணுறோன்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக லவ் டைலாக்லாம் விடுறான். இங்கே டடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சைகை காமிக்கிறா. அதை பார்த்து ஹீரோவுக்கு பயங்கரமாக கோவம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தனியாக கூட்டிகிட்டு போகிறான். வந்த வேலை கூட முடியல, அதுக்குள்ளேயுமே வா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோ வரும்போது என்ன சொல்கிறான்னா, அவன் யாராக வேணா இருந்துட்டு போட்டோம், இனிமேல் நீ அவன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். ஹலோ, இதுக்கெலாம் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு அவனை 10 வருஷமாக தெரியும், எப்படி இக்னோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஓ அவனை 10 வருஷமாக தெரியுமா, அப்போ இதுதான் கரெக்டான டைமு அப்படின்னு சொல்ல உருப்படியாக ஏதாவது பேசுங்கன்னு சொல்கிறா. இப்போ என்ன சொல்ல வர, அவன் கூட போய் பேசுவேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி நீ கான்ட்ராக்ட் ரூல்ஸை பிரேக் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் என்ன அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்குறா. என்ன பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவளை நெருங்கி வரான். ஹீரோயினி பயந்து போய் சரி பார்க்கல விடுங்க, அப்பா உங்களை சுற்றி மனுஷங்களாம் எப்படி இருக்காங்களேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டியிலே ஏறுறா. அவன் இனிமேல் பார்க்க மாட்டேன்னு சொன்னனால ஹீரோவுக்கு ஒரே சிரிப்பு தான். இப்போ தான் ஹாப்பியாகவே வண்டி எடுக்கிறான். ஹீரோயினியை ட்ராப் பண்ணலான்னு வரான். பார்த்தா அவங்க ஸ்ட்ரீட்டில் எல்லாருமே வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. ஹீரோ இறங்கி என்ன விஷயம்னு கேட்குறான். அங்கே ஆண்டி சொல்கிறாங்க பக்கத்து வீட்டில் திருடு போயிடுச்சுன்னு, நீயும் சேஃபாக இருக்கேன் பரவாயில்ல, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ளேயுமே ஹீரோ அவன் மேலே கையை போட்டு வாடடா அப்படின்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினி வீடு மொட்டை மாடியில் தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக தான் இருக்கும், ஆனால் தனியாக தான் இருக்கும். ஹீரோ எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்குறான். யாருமே இல்லாததுனால ஒரு மாதிரி யோசிச்சுட்டு சரி வீட்டு சாவியை கூட உன்னோட சேஃப்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் கதவை திறக்கிறா. இப்போ ஹீரோ பின்னாடியே நிற்கிறான். ஹலோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்குறா. நான் நிஜமாவே டச் பண்ணல, டச் பண்ணவும் மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஹீரோ உள்ளெல்லாம் சுற்றி பார்க்குறான். விண்டோஸ்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அப்படியே செவுத்த பார்க்குறான். அதில் இந்த ஐடியல் பாயோட போஸ்டர் தான் இருக்கும். அதை பார்த்து கொஞ்ச நேரம் எரிச்சல் ஆகிறான். அதுக்கப்புறம் கபோர்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி திறந்து பார்க்குறான். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கான்னு சொல்லி ஹீரோயினி பின்னாடி எட்டி பார்க்குறா. இப்போ ஹீரோ திரும்பி பார்க்கும்போது ஹீரோயினி பக்கத்தில் நிற்கவும் அவனோட கவனம் ஃபுல்லாக ஹீரோயினி பக்கம் திரும்பிடுச்சு. இவளுக்கு பக்கத்தில் வந்துட்டே இருக்கான். ஹீரோயினி கொஞ்சம் பயந்து பின்னாடி போகிறா. என்ன நீங்கள் இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா.
அது எப்படி டாடா போக முடியும், போகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கான். என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்குறா. சும்மா தான் ஒரு கிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது இப்போ ஹீரோயினி விலகிடுறா. ஆனாலும் ஹீரோயினியோட கன்னத்தில் கிஸ் பண்ணிடுறான். சரி நான் கிளம்புறேன், நீ சேஃபாக இரு, டோரை லாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது செவுத்தை பார்க்குறான். என்ன இது கன்றாவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகி தான் உட்காந்துருக்கா. இங்கே ஹீரோ வண்டியில் போகும்போது கூட தன்னை மறந்து சிரிச்சிட்டே இருக்கான். ஹீரோ ஃப்ரெண்டு ஒரு டைம் சொல்லியிருப்பான், நீ ஃபோன் பண்ணி பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் இந்த டேட் டைம் மட்டும்தான் ஹீரோயினி பற்றி நினைப்பான். எப்பயுமே ஒர்க்குன்னு சொல்லிட்டு பிஸியாக தான் சுற்றிட்டு இருப்பான். சரி ஃபோன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு கால் பண்ணுறான். இப்போ பார்த்தா பிஸின்னு வந்துட்டுருக்கு. பார்த்தா ஹீரோயினி அந்த ஐடியல் பாய் கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பான். இப்போ கால் அட்டன் பண்ணி சொல்லு ஜீசோ அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டதும் என்ன ஜீசோவா, அவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓ லீச்சன் நீங்களா, சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறா. இந்த டைமில் நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, ஜீசுனா ஓ அந்த ஐடியல் பையனா, அவன் கூட உனக்கு இந்த டைமில் என்ன பேச்சு, நீ அவனை டேட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். அட என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நான் எப்படி ஒரு 21 வயசு பையனை டேட் பண்ண முடியும், அது தப்பு இல்லை, அவனுக்கும் அது சரியில்லைல்ல, நீங்கள் எதுக்கு இந்த டைமில் கால் பண்ணீங்கன்னு கேட்குறா. நான் முன்னாடியே சொன்னது தான் டாடா, என்னை தவிர உன்னோட லைஃப்பில் யாருமே இருக்கக்கூடாது, அது ஜீசுவோ யாராக இருந்தாலும் சொல்லிவிடு. அதோட டாடா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறான். ஹீரோயினிக்கும் அப்படி தான் போல், 2 பேருமே ஜாலியாக அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நாளைக்கு வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குறான். போகலாம் அப்படின்னு சொல்கிறா. எங்கே போகலான்னு கேட்கும்போது எங்கேனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோயினியோட கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. அதை கேட்டு பயங்கரமாக பயப்படுறா. ஏன்னா நேற்று தான் இவங்க ஏரியாவில் திருடு போயிருக்கோம் இல்லையா, அதனால தான். போச்சு யாரோ வந்துட்டாங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இப்போ கதவுக்கு வெளியே அவள் ஃப்ரெண்டு தான் டாடா நான் தான் அப்படின்னு சொல்கிறா. அந்த சத்தம் கேட்டு தான் ஹீரோட்ட என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்திருக்கா, நம்ம அடுத்த வாரம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. இவள் ஃப்ரெண்டு உள்ளே வந்ததுமே வீட்டில் ஏதோ சண்டை போட்டு வந்திருக்கா போல், அதை பற்றி புலம்பிகிட்டு இருக்கா. 2 பேருமே அரட்டை அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவுக்கு தான் தூக்கமே வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினி வாங்கி கொடுத்த டாய் செட் செட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாள் ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஒன்றா தான் கிளம்பி வராங்க. ஏன்னா இன்றைக்கி ஹீரோயினியோட டேட் இருக்கும், அதை பற்றி 2 பேருமே பேசிட்டு வராங்க. ஹீரோ ஃப்ரெண்டு கேட்குறான், என்னடா அவன் உன்னை ஏதாவது ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறாளா அப்படின்னு கேட்குறான். ஹீரோ உடனே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாட் பேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அப்படிலாம் தெரியலையே, நீ முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ இப்போ இவனை முறைச்சி பார்க்குறான். டேய் சும்மா தான் சொன்னேன், முறைக்காத, இப்போல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிற, உண்மையிலுமே அவன் மேலே உனக்கு ஸ்பெஷலாக ஃபீலிங்ஸ்லாம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஓகே தான், ஆனால் என்ன கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனாக இருக்காளா, ஆனால் அவளை சுற்றி எக்கச்சக்க பசங்க சுற்றிட்டே இருக்காங்க, அது எப்படின்னே தெரியல, பயங்கரமான ஆளாக தான் இருப்பா போலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்னோடய ரேஞ்சுக்கெலாம் இல்லைடா அப்படின்னு சொல்கிறான். இப்போ லிஃப்ட்டு ஓப்பன் ஆகி எல்லாருமே வெளியே போனதுக்கப்புறம் தான் இந்த லிஃப்ட்டுக்குள்ளே பார்த்தா ஹீரோயினி அப்படியே ஷாக் ஆகி டெரர் ஃபேஸை வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. என்ன சொன்னேன், ஓல்டு ஃபேஷனா, நாட் பேடா, இனிமே தான் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா. ஆனால் ஹீரோ அங்கே அப்படி சொல்லிட்டு இப்போ தனியாக பேசும்போது ஃப்ரெண்டு கேட்குறான், அவன் மேலே உனக்கு வெறுப்பு ஏதாவது இருக்காடா அப்படின்னு கேட்கும்போது, சேச்சா அவன் மேலே வெறுப்பெல்லாம் இல்லைடா, ஃபஸ்ட்டு டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ அவள் எப்படி இருந்தாலோ இன்னும் அதே மாதிரி தான் இருக்கா, அவள் இப்படி இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, என்னன்னே தெரில அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறான். ஆனால் ஹீரோ ஓல்டு ஃபேஷன் சொன்னனால பயங்கரமாக வெறியாகி ஹீரோயினி அவளோட ஃப்ரெண்டு கடைக்கு வந்திருக்கா. என்ன அதிசயமாக இருக்குது, என்னோடய கடைக்கெலாம் வந்திருக்க, வா நானே ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எந்த ட்ரெஸ்ஸு சூட் ஆகும்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கா. இங்கே ஹீரோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறான். எப்பயுமே இவ்வளோ லேட்டாக வரமாட்டா, என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ ஃப்ரெண்டு கிளம்பலான்னு போகும்போது எழுந்திரிச்சவன் வாய் பொழுந்து பார்த்துட்ருக்கான். என்னடா இப்படி பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்க்குறான். இங்கே ஹீரோயினி பார்த்தா பயங்கர மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. ஹீரோ இப்போ ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். இதோட இந்த ட்ராமாவோட 5th பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.